பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு அநேகர் விசுவாசம் இல்லாமல் தன்னுடைய வாழ்நாளை கடத்தி கொண்டு போகிறார்கள். நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஆண்டவரிடத்தில் நெருங்கி போகிறேன், ஆனாலும் என்னிடத்தில் அந்த விசுவாச குறைவு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் என்ன காரியம் செய்தாலும் அது தோல்வியாகவே தான் முடிகிறது. என்னுடைய காரியத்தில் ஒரு ஜெயத்தை காண முடியவில்லை. என் பிள்ளையினுடைய காரியத்தில் ஜெயத்தை காண முடியவில்லை. தொழிலினுடைய காரியத்தில் ஜெயத்தை காண முடியவில்லை. ஊழியத்தில் ஒரு ஜெயத்தை காண முடியவில்லை. நான் ஜெபிக்கிறதை இயேசு கேட்கிறாரா? எனக்குள்ளாடி இருக்கக்கூடிய விசுவாசத்தில் குறைவுகள் காணப்படுகிறதா என்று அநேகருக்கு அநேக கேள்விகள் காணப்பட்டாலும் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் இப்படித்தான் இருக்கும், நான் பிறந்தது இதற்காகத்தானோ என்று சொல்லக்கூடிய அளவில் அவர்கள் தன்னுடைய இருதயத்தை அப்படியே முடக்கி வைத்து தேவனை தேடுகிறதுல விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படாமல் விசுவாசம் மற்றவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் குடும்பத்தில் அந்த மகிமை காணப்படும். அற்புதங்களும் அடையாளங்களும் உன் குடும்பத்தில் சம்பவிக்கும் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று இயேசு கேட்கிறார். நம்மளை பார்த்துத்தான் இயேசு இன்றைய காலை பொழுதில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசத்தோடு இரு. நீ விசுவாசத்தோடு எல்லா காரியத்தையும் நடப்பி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று நீ விசுவாசிக்காமல் இருக்காதே. நீ விசுவாசத்தோடு உன் காரியத்தை நடப்பி என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் விசுவாச குறைபாடு அதிகமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் எதற்காக வாழ வேண்டும்? என்னுடைய வாழ்க்கைத்தான் இப்படி இருக்கிறதே என்றால் என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையும் இப்படி ஆகிவிட்டதே. புருஷன் குடிகாரனாய் இருக்கிறானே, அநேகம் ஜெபித்து விட்டேன், ஆனாலும் ஒரு மனமாற்றம் வரவில்லையே. என்னுடைய ஜீவித நாட்கள் வரைக்கும் நான் இப்படியே தான் இருக்க வேண்டுமா என்று ஒரு விசுவாச குறைபாடோடு காணப்படுகிற அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த குடும்பங்களை பார்த்து உங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய தரித்திரங்களை மாற்றுவேன். நீங்கள் என்னென்ன விண்ணப்பங்கள் எல்லாம் செய்தீர்களோ அந்தந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் நான் பதில் தரக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். நீ விசுவாசம் குறைவுள்ளவளாய் இருந்தால் அந்த மகிமையை காண முடியாது. நீ பலத்தோடு, ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா எனக்கு வேணும்னு சொல்லி விசுவாசத்தோடு அவரிடத்தில் நெருங்கி போகும்போது அவர் செய்யக்கூடிய மகிமையை அனுதினமும் நாம் பார்த்து கொள்ள முடியும். அவர் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். சத்துருவை துரத்துகிற தகப்பன் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கப்படும் போதே அநேக குடும்பங்களில் இருக்கக்கூடிய தரித்திரங்கள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. போராட்டத்துக்குள் இருக்கக்கூடிய குடும்பங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். வருத்தத்தோடு தன்னுடைய காலங்களை கடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வருத்தப்பட்டு
பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று தேவன் அழைக்கிறார். அவர் எதற்காக அழைக்கிறார் என்றால், விசுவாசத்தோடு என்னிடத்தில் நீங்கள் கடந்து வந்து உங்களுடைய பாரங்களை தேவ சமூகத்தில் இறக்கி வைப்பீர்களே, ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மகிமை காணப்படும். நீ விசுவாசத்தோடு எந்த காரியத்தை இறக்கி வைத்தாயோ அந்த காரியத்தில் தேவ மகிமை வெளிப்படும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த அதிகாரத்தை நாம் வாசிப்போமே ஆனால், இயேசுவுக்கு சிநேகிதனான லாசருவை பற்றித்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லாசரு வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. இதை கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்று ஆண்டவர் சொன்னார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அந்த பெத்தானியா ஊருக்கு இயேசு வரும்போது அந்த குடும்பத்தில் நலம் விசாரிப்பது அவருடைய வழக்கம். அப்பேற்பட்ட அன்பாயிருந்த குடும்பத்தில் ஒரு மரணம் வரும்போது எவ்வளவு வேதனையாக இருக்கும். அந்த தருணத்தில் தான் அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நான் எத்தனையோ முறை நீங்கள் சோர்ந்து போகும்போது, நீங்கள் வியாகுலப்பட்டு போகும்போது, நீங்கள் கடன்பட்டு பாரத்தில் விழுந்து சத்ருவானவன் உங்களை துரத்தி கொண்டு போகும்போதெல்லாம் நான் உங்களிடத்தில் சொன்னேனே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ விசுவாசம் உள்ளவளாயிரு, தேவனுடைய மகிமையை காண்பாய், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று உனக்கு ஆறுதலும் தேர்தலும் தந்து உன்னை வழிநடத்தி கொண்டு போகிற கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இந்த மாதிரியான சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். தேவனை ஆராதிக்கிறேன், தேவனை துதிக்கிறேன், தேவனை மகிமைப்படுத்துகிறேன், ஆனாலும் என் குடும்பத்தில் உள்ள தரித்திரங்கள் மாறவில்லையே, பிரச்சனைகள் மாறவில்லையே, பாடுகள் மாறவில்லையே, துக்கத்தோடு தான் என் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போக வேண்டுமா என்று அநேக குடும்பங்கள் ஏக்கத்தோடு பாரத்தோடு கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் துடைப்பேன், உன் வியாகுலத்தை நான் மாற்றுவேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் ஆணித்தரமாய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் பார்த்து ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று கேட்டீங்களே ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை காண்பதற்காக நாங்கள் விசுவாசிக்கிறோம். இத்தனை நாட்களும் விசுவாச குறைவு உள்ளவர்களாய் காணப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டும் போதே எங்களுடைய விசுவாச குறைபாடையெல்லாம் நாங்கள் நீக்கிவிட்டு தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடிய அந்த நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கணும். விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாட்களையும் கடத்தி செல்லக்கூடியதாய் அந்தந்த குடும்பங்களை தேவன் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய விசுவாச குறைபாடையும் தேவன் மாற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அந்த குடும்பத்தில் உம்முடைய மகிமையை வெளிப்பட்டு ஆண்டவரே, அந்த குடும்பத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் சம்பவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எப்படி லாசரு உயிரோடு எழும்பி வந்தானோ அதே போல குடும்பங்களில் மரித்து கிடக்கிறவைகள் எல்லாம் எழும்பி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு சுகபல ஆரோக்கியத்தை குடும்பத்தில் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.